கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படி கர்த்தர் நாளிலும் அவருடைய சமூகத்தில் பேசும்படியாக எனக்கு கொடுத்தமான வார்த்தைகளுக்காக நண்பராக நன்றிகளை செலுத்துகிறேன். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமானவரே, மத்தியில் வாசம் செய்கிற தேவனே நன்றி உங்களுக்கு ஸ்தோத்திரம். சென்ற நாள் முழுவதும் கண்ணை மணி போல காப்பாற்றி ஆண்டவரே இந்த பரிசுத்த வாரத்தில் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக எங்களை ஒரு நிமிடத்தில் கூட்டி முதலாவது நாளிலே எங்களை ஒன்று கூட்டினதற்காக ஸ்தோத்திரப்படி ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அவன் தேவனை அடியாரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக எங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு கேட்கிற சத்தியம் தகப்பனே அவங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருந்து வழிநடத்தக்கூடியதாக இருக்க நீர் ஆசீர்வதிங்க. அடியாரை மறைத்து நீர் வெளிப்படுங்க. நீரே பேசு நாங்கள் கேட்கிறோம். பேசுகிற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இங்கே கூறிய தலைப்பு வெளியே திருச்சபை வாயிலாய் கொடுக்கப்பட்டது நமக்கு பரிசுத்த வாரத்திற்காக கொடுக்கப்பட்ட வசனங்கள். இன்றைக்கு நாம் வாசித்ததை கேட்டோம். மார்க்கு 8:34 படிக்கலாம். மார்க்கு 8:34. அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னை வெறுத்து என்ன பண்ணுமோ தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற கடவன். இது மக்களுக்கு ஆண்டவர் சொல்ல ஒரு வார்த்தை. ஏன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு பார்க்கும்போது, சிலுவை அந்த அளவுக்கு ஒரு முக்கிய ஒரு துவமாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ரோமர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ரோமர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிலுவையில தான் அறைவாங்க. அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சிலுவையாக அந்த காலத்தில் காணப்பட்டது. எப்படின்னா, ஒரு தப்பு செய்யறாங்களா, பாவம் செய்யறாங்களா, அவங்களுக்கு தண்டனை என்ன தண்டனை, இங்க தூக்கு தண்டனை கிடைக்கல இல்லைங்களா? அங்க மரண தண்டனை என்ன தெரியுங்களா? சிலுவையில அடைவாங்க. அதுதான் மரண தண்டனை. அது ரொம்ப கொடூரமான ஒரு தண்டனையாக காணப்படும். மரண தண்டனை தூக்கு கூட என்ன ஆகுது, தூக்கு போட்ட உடனே என்ன ஆயிடுறாங்க, செத்து. ஆனா சிலுவையில அறையிறது அவங்களுடைய கடைசி ரத்தம் சொட்டி 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 அவங்க அணவா வேதனைப்பட்டு என்ன பண்ணுவாங்க, சாகும். ஒவ்வொரு நிலையிலும் அவங்களுடைய உயிர் போறது அவங்களுக்கு என்ன ஆகும் தெரியும். எப்படி குறைஞ்சிட்டு வருது, எல்லாம் எப்படி எப்படி குறையுது, எப்படி நம்ம நாடி நரம்பெல்லாம் எப்படி அடங்குது, இதெல்லாம் என்ன பண்ணோம் அந்த சிலுவையில தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சாவத்தை யார் ஏற்றுக்கொண்டது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ரோமர்கள் மத்தியிலும் அந்த இடத்துல அவர்கள் குறிப்பாக சாவப்படுறவங்க அப்படித்தான் சாவப்படுறாங்க. அந்த சாவியை யார் ஏற்றுக்கொண்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவருடைய மரணம் ஒருவேளை அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கூட ஒரு மோசை கூட என்ன பண்ணிருக்கலாம், மலையின் மேல போயிட்டு தனியா போய் செத்து போயிருக்கலாம். அதை தேவத்தில் என்ன பண்ணிருக்கலாம், எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணிருக்கலாம் இல்லையா? எலியா போல என்ன பண்ணிருக்கலாம், சுழல் காட்டுல எடுத்து கொண்டு போயிருக்கலாம். ஆனா அப்படிலாம் செய்யல. அவர் செய்யலாம். ஏன்னா அவர் ஜெபிக்க போகும் பொழுது யோவான் கூட போறாங்க. யோவான், பேதுரு இவங்கெல்லாம் கூட போகும்போது போய் ஜெபிக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, மறுரூபம் அவர் ஆகும்பொழுது எலியாவும் மோசே இவங்கெல்லாம் அவரை ஆற்றி தேற்றுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஆற்றி தேற்றும் பொழுது ஏன் அந்த மரணத்தை அவர் தெரிந்து கொண்டார்? ஏன்னா எப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்துல மாம்சத்தோட ரத்தத்தோட இந்த உலகத்துல பிறக்கணுமோ அது கூட பிறந்து அதே ஒரு மரணத்தை என்ன பண்ணணும், உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணாரு, அந்த மரணத்தை சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அவர் முன்னதாகவே என்ன பண்றாரு, இவைகளெல்லாம் சீஷர்களுக்கு அறிவிக்கிறாரு. என்னன்னு, நான் மறிக்க போறேன், இது வெளிப்படையாவே சொல்றாரு. ஆனாலும் அவங்களுக்கு
வந்து அதனுடைய மறைப்பொருளுக்கு வந்து அவங்களுக்கு இன்னமும் சொல்றாருன்ற மாதிரி தான் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க ஒழிய அவங்க வந்து அதை வந்து தெளிவடைகிறவர்களாக இல்லை. இப்போ கூட நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க, இப்படி இருக்கோம், இப்படி ஒழுங்கா இருங்க, இப்படி செய்யுங்க, கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னமும் இவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி மொழியில நடக்கும்போது தான் என்ன செய்வாங்க, அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, அவங்க அப்பப்போ சொல்லிட்டே இருந்தாங்க, நாங்க தான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம், இப்போ லாஸ்டாவது உள்ளே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது போல ஒரு வாழ்க்கையை வந்து நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது. சிலுவை வந்து எப்படியாவது நம்ம சுமக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்ததை உணர்ந்து இந்த சிலுவை வந்து நமக்கு எப்படிப்பட்டதா மாறி இருக்குது, ஒரு அடையாள சின்னமாக நமக்கு மாறி இருக்கிறது. இன்னைக்கு சிலுவை போட்டாலுமே கழுத்துல யார் இவங்க? கிறிஸ்தவர்கள். அப்போ அந்த கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அங்கீகாரத்தை நமக்கு எதுதான் கொடுத்திருக்கிறது? இந்த சிலுவை தான் கொடுத்திருக்கிறது. இதைதான் வந்து மார்க்கு, லூக்கா எழுந்த சுவிசேஷத்துல சமநோக்கு சுவிசேஷம் என்று நாம் பார்க்கிறோம். இவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு சப்ஜெக்டை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரே மாதிரியே சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இவங்க சொல்ற விஷயங்கள். ஆனா வந்து எல்லாம் வந்து ஒரே காரியத்தை குறித்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, வலியுறுத்தி சொல்லி இருப்பாங்க. ஆனா வந்து கடவுள் வந்து அந்த ஒருவருக்கு அவங்க 3 பேர்ல என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிஞ்செடுத்து அந்த சிலுவையின் காட்சிகளை வந்து அவங்க கண்ணால பார்த்ததுனால அது என்ன பண்றாங்க, வெளிப்படையாக பேசுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது வந்து இன்னும் வரப்போற நாளைக்கு வந்து யோவான் எழுத்துக்களை சிலுவையை குறித்து நாம் பார்ப்போம். அதன் பிறகு பவுல் என்ன சொல்றாருன்னு 3வது நாள் பார்க்க போறோம். அவர் சிலுவை குறித்து என்ன சொல்றாரு. சரி, இப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. அப்போ கெட்டு போறது சிலுவையை குறிச்சு சொன்னாலும் ஏசாமி குறிச்சு சொன்னாலுமே ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு வேலை வெட்டியே இல்லைன்னா அடிச்சு உடச்சு தைக்கிறவங்க கூட இருக்காங்க இல்லையா, தூஷணமா பேசுறவங்க கூட இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் என்ன ஆகுது, அது பைத்தியமாக காணப்படுகிறது. சிலுவை வந்து எப்ப இருந்தாலும் சரி என்ன ஆகும், நமக்கு ரட்சிப்புக்குரிய ஒரு சிலுவையாகத்தான் காணப்படுகிறது. யோவான் வந்து அவர் கூடவே இருந்ததுனால, ஏசாமி கூடவே இருந்ததுனால அவர் வந்து அந்த சிலுவை எப்படியாக அவர் அனுபவித்தார் என்பதை வெளிப்படையாக அவர் காண்பிப்பார். அப்படியாக ஒவ்வொரு காட்சிகளும் சீஷர்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் சிலுவையை குறித்து அவர்கள் பேசும்போது அவ்வளவு அழகாக அந்த சிலுவையை குறித்து சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கும்போது நாம் எப்படி இந்த சிலுவையை குறித்து யோசிச்சு வச்சிருக்கோம். நான் சொல்லுவோம், இப்போ தியானம் பண்ணா சிலுவை வந்து ஒரு அன்பின் சின்னம்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது அது போல ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்தோடு என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலுவையை வந்து ஒரு மனதில் ஒரு நோக்கத்தோடு வைத்துக் கொண்டு இருப்பாங்க. எனக்கு வந்து என்னுடைய சிலுவை வந்து எனக்கு ரட்சிப்பை கொடுத்ததுன்னு நான் யோசிக்கிறேன். ஒவ்வொரு நேரங்களிலும் சின்ன சின்ன விஷயங்களிலும் கூட எனக்கு வந்து என்ன டென்ஷன் இருக்குப்பா. இப்போ கூட வருஷம் எனக்கு பயங்கர டென்ஷன். எனக்கு அந்த என்ன பண்ணேன், வந்த வழியா வந்த செருப்பு, ஒரு செருப்பு இருக்குது, ஒரு செருப்பு இல்லை. சரி, என்னடா ஒரு செருப்பு இல்லைன்னு தேடி பார்த்துட்டு மறுபடியும் உள்ள போற புது செருப்பு வாங்கி வச்சதுன்னா போட்டு போறேன். அங்கேயே போறேன், அங்கேயும் ஒரு செருப்பு தான் இருக்கு சொல்லிருக்காங்க. சரி, என்ன இது ஒரே சோதனையா இருக்குது எனக்கு சொல்லிட்டு பாப்பா சீக்கிரம் வந்துட்டேன். நீங்க வந்துட்டு பார்த்தா இங்க வந்தா வண்டி இந்த பக்கம் நின்றுட்டு அன்னைக்கு குழந்தை வண்டியில உட்காந்துருக்குது, உட்கார வச்சு வந்து நிற்குது. உள்ள நுழைஞ்சு வரவே முடியல. அந்த வந்து அவ்வளோ நெருக்கமாக நிறுத்திக்கிறாங்க லைனாக வண்டிக்கல. எப்படியோ கஷ்டப்பட்டு ஓட்டி வந்து சேர்ந்துட்டோம். சேர்ந்த பிறகு அதன் பிறகு வந்து சரி வந்து வாங்கிட்டு சரி நம்ம பார்க்கலாம், இனி ஃபுல்லாக ஒரு குழந்தைய வச்சு நம்மளால பார்க்க முடியல. பார்த்துட்டு இப்போ உடனே ஆரம்பிங்கப்பா, நான் என் மகா சரி என்னம்மா உடனே நீங்களே பண்ணிடுங்களாம்மா ஒரே விட்டான்னு சொன்னாங்க. ஏன்னா சரி நம்மளால எதுவுமே பார்க்க முடியாது. ஏசப்பா என்ன மாதிரி திரும்பி என்ன பண்ணுங்க, பேசுறது நான் இல்லை சுவாமி, நீர் தான் சுவாமி, நான் வந்து உங்க சத்திய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்த ஒரு கழுதை நானே, என்னை கொண்டு நீங்க வெளிப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கடவுளுடைய வார்த்தையை பேசி கொண்டு இருக்கேன். அப்புறம் சிலுவை வந்து தன் சிலுவையை சுமக்கிறவன் அவன் எப்படிதான் சுமக்கணும், அது உணர்வு சுமக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம வந்து அநியாயம் செஞ்சுட்டு நான் சிலுவையை சுமந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் சொன்னோம்னா அதுக்கு நமக்கு சரியான ஒரு என்ன விடுதலை நமக்கு கிடைக்காது. நான் உண்மையா நேர்மையா நடந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படியாக வளர்ந்தாரோ அது போல நம்மளுடைய வாழ்க்கையில வளர்ந்து என்ன பண்ணணும், நம் சிலுவையை சுமக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். தன் சிலுவையை நாம் சுமக்கிறோம்னா எப்படி சுமக்கணும், அந்த ஒவ்வொரு காட்சியிலும் வந்து நம்ம
யோசிக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தப்பாக செய்கிறோமா இல்லை கரெக்டாக தான் செய்கிறோமா யோசிக்கணும். இப்போ வந்து நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம செய்கிற சமையல் விஷயங்களே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோம்னா நமக்கு என்ன பண்ணுவோம், க்ளீனாக நம்ம அதை டேஸ்ட் பண்ண சொல்லி என்ன ஆகிடும் தெரிஞ்சிடும். என்ன நம்ம தப்பு பண்ணிடுறோம், உப்பு அதிகமாக போட்டுக்கிறோமா, கம்மியாக போட்டுக்கிறோமா, காரம் போட்டுக்கிறோமா, என்ன ஏதுன்றது க்ளீனாக தெரிஞ்சிடும். அப்போ இது என்ன தப்பு மிஸ்டேக் பண்ணுறோம்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அது பண்ணுவோம். அது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம தவறுகள் செய்தோமானால் இல்லை செய்யாதிருப்போமானாலும் நம்மளை நாமே தியானிக்க யோசிக்கும் பொழுது அப்போ வந்து அந்த தவறுகள் நமக்கு வந்து தெரிய வரும். அப்போ அதை சரிப்படுத்தி கொள்ளணும். சரிப்படுத்தி கொண்டு அதில் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும், வாழறதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னன்றது சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல நான் அடிக்க ஒரு வாட்சி மெசேஜில் சொல்றது இந்த ஒரு வார்த்தை தான், ரொம்ப நாளைக்கு வாழ போறேன்னா யாருமே கிடையாது. அப்போ வாழற வரைக்கும் என்ன வாழ்க்கை வாழணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும். அந்த வாழ்க்கை தான் யாரு விரும்புறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அந்த வாழ்க்கை வாழறதுக்காகத்தான் அவர் என்ன பண்ணாரு, சிலுவையில ஒப்பு கொடுத்து நமக்காக ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணாரு, மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, போய் ஒரு தேற்றவாளரை அனுப்பி அந்த தேற்றவாளரை கொண்டு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு, வழி நடத்துறாரு. அப்போ இந்த தேற்றவாளரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படியாக இருக்கணும், அவருக்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்போ அவருக்குரியவர்களாக நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தான் தேற்றவாளர் என்ன பண்ணுவாரு, நம்மளோட இடைப்படுவார். அவர் போய் யார்கிட்ட சொல்லுவாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர்கிட்டயோ சொல்லுவார், என்னன்னு என் மகன் வந்து நியாயமா நீதியா தான் நடந்துக்கிறாங்க, எல்லாம் உண்மையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நமக்காக என்ன பண்ணுவாரு, அவர் போய் சொல்லுவாரு. பிதாவின் இடத்துல இயேசாமி என்ன பண்ணுவாரு, நமக்காக பரிந்து பேசுவார். நம்ம என்ன செய்யணும், இப்ப கூட நான் பேசி கொண்டு இருக்கிறதுல உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கொடுக்கப்பட்டுள்ள தேற்றவாளர் பக்கத்துல உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் நீங்க எப்படி கேட்கிறீங்கன்னு அவரும் பார்த்து கொண்டுதான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுக்கப்பட்டுள்ள தேற்றவாளர் என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. துக்கப்படுத்தாம அவர் என்ன பண்ணணும், சந்தோஷிக்க வைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சந்தோஷமா அவங்களை வச்சுக்கணும்னா என்ன செய்யணும், காலையில எழுதுக்கணும், ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும். எந்த நேரமும் நம்ம என்ன பண்ணணும், மனசுல அவருடைய பாடலை பாடணும், கொஞ்சம் ஸ்தோத்திர பணிகளை செலுத்தி இருக்கணும். அப்புறமா எங்க போனாலும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும், கடவுளை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். மகிமை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அவர் என்ன பண்ணுவாரு, நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம போற விதைகள் எப்படியாக காணப்படும், 30, 60, 100 காணப்படும். இன்றைக்கு எப்படியாக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கோம், நம் சிலுவையை எப்படியாக நாம் ஏறிக்கொண்டு இது என்னுடைய சிலுவை என்று எப்படி கையில் எடுக்கும். நம்ம அதாவது ஐயா சொன்னாரு, யாரு கோயில் சொல்றது, அதாவது வந்து ஒரு ராஜாவா ஆகணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய ஆடைகளை பிடித்து போடுவார்கள், போட்டு கூப்பிட்டு வந்து அந்த ராஜாவாகணும். அது கூட ஏசாமி ராஜாவாகணும் என்ன பண்ணாங்க, முயற்சி பண்ணாங்க ஜனங்கள். ஆனா அவர் என்ன பண்ணாரு, மறைத்து போனார்னு இருக்கும். அவர் மத்தியில இருந்து அவர் மறைத்து போனார். ஒரு ராஜாவாகணும்னா ஆகலாம். அவர் வந்து இந்த உலகத்தை அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர். அவர் ராஜாவாகி ஒரு நாட்டை ஆடுறதுக்கு அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்காக அவர் என்ன பண்ணல, இங்க வரல, கொஞ்சம் யாருங்கம்மா, அதுக்காக இங்க வரல. அவர் எதுக்காக வந்தாரு, இந்த உலகத்தை ரட்சிக்கிறதுக்காக வந்தார். அப்ப ரட்சிக்கிறதுக்கு தான் அவருடைய நோக்கம். ராஜாவாக யாருடைய நோக்கம் கிடையாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிய நோக்கம் இல்லை. ராஜாவாயிட்டு நல்ல ஒரு அரண்மனையில உட்கார்ந்து நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணுன்றது அவருடைய வாழ்க்கை கிடையாது. அவர் தேர்ந்தெடுக்கணும்னா தேர்ந்தெடுக்கலாம், ஆனா அது எடுக்கல. அவருடைய தேர்ந்தெடுத்ததுலே வேறு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் என்ன பண்ணாரு, அதான் 3 முறை போயிட்டு என்ன பண்றாரு, கெட்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுத்தானா நீங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறாரு. எதுக்காக ஜெபிக்கிறாரு, அவங்களுடைய பலன் இருக்கு, ஆனாலும் பிதாவின் பலனும் வேணும். அப்பதான் அந்த ஏன்னா கொடூரமான ஒரு காட்சி. நான் ஆரம்பம் சொன்னபடியாக தன்னுடைய உயிர் போற நிலையில அது எப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகுதுன்றது அவங்களே பார்க்கக்கூடிய ஒரு நிலை இது. ஒரு நாடி நரம்பு எப்படி அடங்குதுன்றதை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அது மாத்திரமல்ல, அந்த தொங்கு பொழுது அந்த எலும்புகள்லாம் எப்படி தொங்குதோ அது எப்படியாக கொடூரமா இருக்குன்றது அவங்க அந்த வழியை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒன்றில் இன்னைக்கு காடு நரம்பு சதை பிடிப்புன்னு ஓடுது இல்லைங்களா, அது வந்ததுன்னா எல்லாரும் எப்படி கத்துறாங்க தெரியுங்களா,
அப்படியே பிடிச்சிட்டு ஐயோ வலிக்குது வலிக்குது வலிக்குது. அது கால் நம்ம என்னதான் மசாஜ் பண்ணா கூட அது இழுத்து பிடிச்சி அதுதான் விட்டாதான் உண்டு, இல்லைன்னா இல்லை. அப்படி கஷ்டப்படுவாங்க அந்த வலியில. அது அப்போ அந்த வலிக்கே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்போ ஒரு உருவத்தை தூக்கி ஒரு 70 கிலோ ஒரு உருவத்தை தூக்கி நிறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, சிலுவையில் அழைச்சி தொங்க விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த எலும்புகள் தொங்கும் பொழுது அவருடைய கைப்பிடியெல்லாம் எலும்புகள் நரம்புகள் எப்படி இழுக்கப்படும் என்று தியானித்து பாருங்க. அவருடைய கால்கள் இருந்து கொட்ட ரத்தத்தை யோசிச்சு பாருங்க. அவர் விழாவில் குத்தி எடுக்கிறாங்க, ரத்தமும் தண்ணீரும் வருது. எப்படியாக அந்த ஒரு கொடூரமான ஒரு நேரத்துல அந்த விழாவை வந்து சுத்தப்படுது. எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடூரத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய சொந்த குமாரனை கூட என்ன பண்ணாரு, இந்த உலகத்துல கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான்னு சொல்றாரு. இதுக்கு மேல அவராக அன்பை வந்து வெளிப்படுத்த முடியாது. இதுக்கு மேல பண்ண சொல்றதுக்கோ இல்ல கொடுக்கறதுக்கோ அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும், நம்ம பாக்குறோங்க, இதுக்கு மேல ஒரு அன்பு எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, அவருக்காக நான் உங்களிடத்துல என்னத்தை கேட்டேன், நான் உங்களிடத்துல என்னத்தை கேட்டேன், நான் பணமும் கேட்கல, உங்ககிட்ட நகையும் கேட்கல, என்ன கேட்டேன், மனத்தாழ்மையா இருந்து என்ன பண்ணணும், என்னை நீ ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும், உண்மையான மனதோடு நீங்க என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும், என்னை துடிக்கணும்னு தானே கேட்டேன். உங்களிடத்துல வேற ஏதோ பெருசா நான் கேட்கலையே, பெருசா ஆண்டவர் எதுவுமே கேட்கல. ஒழுங்கா ஆலயத்துக்கு வரணும், ஒழுங்கா அவருடைய துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவர் முழு வேலத்தோடும் முழு மனதோடும் அவரிடத்துல என்ன பண்ணணும், அன்பு கூறணும். இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை நம்மளால என்ன பண்ண முடியல, முழுமைப்படுத்த முடியல. இந்த அன்பையா எப்படிலாம் நம்ம செதறடிக்கணும் தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல எப்படிலாம் செதறடிக்கப்படுது தெரியுமா? அன்பு கணவன் மனைவி கூட செதறடிக்கப்படுது. அந்த இடத்துல வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டாங்க. அதாவது ஜெபம் பண்றாங்கன்னா அந்த ஜெபத்துல வந்து ஒரு ஐக்கியம் இருக்காது. மனைவி பிள்ளைங்க தனியா ஜெபம் பண்ணுவாங்க, கணவர் வந்து இருக்க மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து குடும்ப ஜெபம்னு ஒண்ணு வைப்பாங்க, அது வந்து பெற்றோர் இருப்பாங்க, பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க. மூணாவது காரியம் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா வந்து ஒருங்கில இருக்காது. ஏதோ கடமைக்காக ஜெபம் பண்றாங்க. ஆனா கடவுள் இப்படிப்பட்ட ஒரு ஜபம் இல்லை, கேட்கறது ஏதோ பண்ணணும்னு கடமைக்காக இதை பண்ற ஒரு ஜபங்கள் அப்படி கிடையாது. அவர் உட்கார்ந்தோம்னா அழகா நம்ம என்ன பண்ணோம், நல்ல ஒரு 2 பாட்டு கடவுளை ஆராய்ச்சி துதிச்சுட்டு அதுக்கு என்ன பண்ண பைபிள் வாசிக்கிறத வாசித்து தியானிச்சுட்டு அதுக்கு ஜபம் பண்ணி பார்த்தாதான் ஆசீர்வாதம். ஏதோ கடவுள் பண்ண சொன்னாரு, ஊழியக்காரங்க பண்ண சொன்னாங்க பண்ணுவது. அவர் என்ன சொன்னாரு, முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நீங்க என்ன பண்ணணும், அன்பு கூர்ந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப எப்படி நம்ம சிலுவை சுமப்போம்? இப்ப சொல்லுங்க, யோவான் அவர் சுமந்தாரு ஓகே, பேதுரு சுமந்தாரு ஓகே, லூக்கா எழுதினார் செய்தியாளர் வந்து நான் இப்படிலாம் சிலுவையை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணாரு ஓகே. இன்னைக்கு நாம எப்படி நம்ம அவங்கள பற்றி நம்ம போகணும். சிசுகளை இன்னைக்கு வருஷம் ஃபுல்லா செய்தியை கேட்கிறோம். நீங்க சிலுவையை குறித்து நீங்க என்ன எப்படி அகல் உலகத்துல வாழ போறீங்க, வீட்டுல வாழ போறீங்கன்றத நீங்க தீர்மானம் எடுக்கணும். ஏதோ வந்தோம் சத்தியத்தை கேட்டோம் போனோம்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும், அந்த சிலுவையை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை. அப்போ உண்மையான நற்செய்தி என்ன பண்ணணும், கடந்து போகணும். எப்படியாக கடந்து போகணும், அப்போ நம்ம உறுதிப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்கு நாம் உறுதிப்பட வேண்டும். அவர் கொடுக்கப்பட்டுள்ள தேற்றவாளரை வைத்து நம்ம என்ன பண்ண ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் அவர் கொடுத்த தேற்றவாளருக்கு நம்ம என்னோட கூட இருக்கிறாரு, நான் அவரோடு சேர்ந்து நான் ஜெபம் பண்ணேன், அந்நிய பாஷையில் நிறைஞ்சு நான் பேசினேன்னு எத்தனை பேர் உங்களால சொல்ல முடியும்? நான் முட்டி போட்டேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டேன், என் உடம்பெல்லாம் சிலுத்துச்சு, கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று உணர்ந்து சொல்லக்கூடியவர்கள் யாராலும் இருக்க முடியும்? இன்னைக்கு ரொம்ப கம்மி, ரொம்ப பேர் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. வாலிப பிள்ளைங்க ரொம்ப கம்மி. இன்னைக்கு அவங்களுடைய வழிமாற்றம்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில போயிருக்கு இந்த காலத்துல. அப்போ அந்த வழிகள் எல்லாம் திருப்பப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பா ஜெபம் வந்து மிகவும் அவசியம். நம்மளுடைய சிலுவை என்ற ஒரு அடையாளத்தை சுமந்து கொண்டு வாழ்கிற நாங்க நீங்களும் என்ன பண்ணணும், மற்ற பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளுக்காக வருகால தூண்களுக்காக
நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஜெபித்து அவர்கள் என்ன பண்ணணும்? பரலோக ராஜ்யத்திற்கு முன்னதாக அவர்களை கொண்டு வந்து நிறுத்தக்கூடியவர்களாகவும் அதுக்கு முத்திரைகளாக அவர்கள் இருக்கும்படியாகவும் அவர்களை நிறுத்த வேண்டும். நாம் எப்படியாக வாழப் போகிறோம் என்பதை தீர்மானித்து கர்த்தருக்கு ஏற்ற வழிகளையும் அவருடைய சிக்ஷையிலும் நாம் வாழ்ந்து வெற்றியை நாம் சுதந்திரித்துக் கொண்டு கர்த்தருக்காக வாழ்வோமாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். சிலுவையின் நிழலில் அழுதிடும் அடியான் சாய்நிலை பாருவேன். சிலுவையின் நிழலில் அழுதிடும் அடியான் சாய்நிலை பாருவேன். சிலுவையின் நிழலில் சந்தோஷம் கண்டதினாம். சிலுவையினரை வந்ததினாம். பிறந்த சந்தோஷம் கண்டதினாம். இணைப்படையாது விரோதம். இணைப்படையாது சிலுவையினுடைய வாழ்க்கையை வெற்றியின் சின்னமாகவும் எங்களை வாழ வைக்கிற சின்னமாகவும் இருப்பதற்காக ஸ்தோத்திரப்படி தொடர்ந்து எங்கள் குடும்பங்களை அமிதமாக ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தரும் என் மீட்புறமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென்.